என் நாத்தனாடி உன்னை என் நாத்தனார பார்த்தேன் என் வயிற்றுல 10 மாசம் நான் பெருக்கவளை பெத்த இந்த மாதிரி பேசணும் நினைச்சு கூட பார்க்கலடி ஏய் உன்னை யாரு நம்ம சொல்றது உன்னை யாரு நம்ம சொன்னாங்க இனி மேற்கொண்டு என் விஷயத்துல கிடையாது உன் விஷயத்துல நீ கிடையாது ஒரு பெரிய மரியாதை பேசுறேன் ஊருக்கு ஓர படிக்கடி அண்ணி நீங்க என்னதான் சொன்னாலும் சரி என் அண்ணன் கூட நம்ப மாட்டாரு நீ அவர் நம்பர் நான் நம்ப மாட்டேப்பா நீதான் எனக்கு தெய்வம் அண்ணாலி அங்க வந்தா தளபதியாரா அந்த மருந்துக்கு வந்தாரா அப்படியா அந்த நேரத்திலயா அப்படியா தளபதியார் அழைத்து கேட்டா நம்ம நாட்டுக்காக பாடுபட்டவர் தளபதியார் அவர் சொன்னாலும் சரி தளபதியாரே நகர்வலம் சென்றேன் நாட்டு மக்களின் நலனை அறிய அந்த நேரத்தில் அந்த புறத்தில் அலறல் சத்தம் கேட்டு ஓடோடி சென்றேன் பார்த்தால் மகாராணியாரை உனது தம்பி பிரபாகரன் மானபங்கம் செய்து கொண்டிருந்தார் கடவுள் அருளால் நான் தடுத்து காப்பாற்றி விட்டேன் மகாராணியின் கற்பையை தளபதியாரே நானே இல்லை என்றால் மகாராணியின் கற்பு பறிப்பாயிருக்கும் யார பத்தி என்ன பேசுறீங்க என் அண்ணனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பதவி பெற்று விட்டோம் என்ற ஆணவத்தோடு பேசுகின்றாயா பதவி கொடுத்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசாக ஆகவில்லை அதற்குள்ளாக என்னுடைய அண்ணன் மீது வீணான பழியா தளபதியாரே நீங்கள் சொல்ல வார்த்தை நாங்கள் எப்படி நம்புவது திரும்ப பேசுறடி வாயை கிழிச்சிருவேன் யாருகிட்ட பேசுறேன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசுடி அண்ணி ஏங்க இத பாருங்க நான் சொல்ல வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை கண்டிப்பா நம்புவேன் ஏங்க நம்ம நாட்டு தளபதியார் இது நம்பல நீங்க நம்ம நாட்டில் அரண்மனையில் வேலை செய்து காவல் பணிபுரிந்து பண்றீங்க ஆமா மாணிக்கம் அவன் அழைத்து கேளுங்க எல்லாத்தையும் மாணிக்கம்